முக்கிய செய்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் 5வது நாளாக போராட்டம் நீடிக்கும் நிலையில் அபிஜித் தீப்கே இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கரண், வணக்கம். அந்த இறுதி எச்சரிக்கை என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். சர்மிளா, டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் தற்போது தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய போராட்டத்தை முடக்குவதற்கான அல்லது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று கரப்பான்பூச்சி கட்சியின் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளை சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் மேலும் மேலும் கட்டுக்கடங்காத கூட்டம் போராட்ட களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த டெல்லி முழுவதுமே இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 நாட்களாகவே இணையதளம் முடக்கப்பட்டிருந்தாலும் இப்போது முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஜந்தர் மந்தரை நோக்கி டெல்லிக்குள் வருகை தரக்கூடிய அனைத்து பாதைகளும் மூடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அபிஜித் தீப்கேவின் மிக முக்கியமான இறுதி அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. இன்று இரவே தலைவர்கள் அனைவரும் கைதாக கூடும். சௌரவ் கோஷ் மற்றும் அபிஜித் தீப்கே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைதாக கூடும். ஆனால் போராட்டம் தொடர வேண்டும். தலைவர்கள் கைதானால் போராட்டம் நிற்கக்கூடாது. ஒரே கோரிக்கை, ஒரே தீர்வுதான். அது தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா ஒன்று மட்டும்தான் என்ற இறுதி அறிவிப்பையும் அபிஜித் தீப்கே, சிஜேபியின் ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்கே இப்போது அறிவித்திருக்கிறார். இதனால் போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனி ஞாயிறு என்பதால் வாரத்தின் கடைசி நாளான இன்று கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஆகியவை அந்த வார இறுதி விடுமுறை நாளை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி ஞாயிறு டெல்லியே ஸ்தம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்கள் மூலமாக போராட்ட களத்தில் நடைபெறும் காட்சிகள் அனைத்தும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்களை முடக்கும் நோக்கில் இணையதள சேவைகள் டெல்லி முழுவதும், தலைநகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிஜேபி கட்சியின் நிர்வாகிகளுடன், கரப்பான்பூச்சி கட்சியின் நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங் மற்றும் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கரப்பான்பூச்சி கட்சியினரின் அந்த முக்கியமான ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக அபிஜித் தீப்கே அறிவித்திருக்கிறார். அவருடைய இறுதி எச்சரிக்கையும் அரசுக்கு விடுத்திருக்கிறார். எங்களை கைது செய்தால் போராட்டம் தொடரும் என்றும், தலைவர்கள் கைதானால் இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த தலைவர்கள், அடுத்தடுத்த நிர்வாகிகள் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த சிஜேபி கட்சியின், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அபிஜித் தீப்கே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். देखो, हम यहाँ पर 1 महीने से ज्यादा शांतिपूर्ण तरीके से बैठे हुए, हमने कहीं से भी कोई भी गलत कदम नहीं उठाया. वी आर लॉ अबाइडिंग सिटीजन, वी आर द सिटीजन दैट बिलीव इन द कॉन्स्टिट्यूशन ऑफ इंडिया. हम हमारी तरफ से कोई भी ऐसी हरकत नहीं करेंगे जिससे देश को नुकसान हो. बाकी जिसने गुंडागर्दी करी है वो पूरे देश ने 20 जुलाई को देख लिया है. गुंडागर्दी पुलिस वालों ने करी है. जो बच्चों के सर फोड़े वो पुलिस वालों ने फोड़े. यहाँ पर जो पत्थरों से भरे ट्रक लगाए हुए थे वो पुलिस वालों ने लगाए हुए थे. तो ये बहुत ही सोची समझी साजिश थी सरकार की और दिल्ली पुलिस की. It's a very credible source, someone from within the police department who have conveyed us in confidentiality. मी सगळं मराठीतच बोलू ना. हे लोक माझ्यावर चिडतील की तू बायस होते. नहीं तो क्या चाहते हैं हम? सोनम सर अपनी हंगर स्ट्राइक जारी रखे और वो